வெட்டும் புறா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை உப்புக்கு உவமையாக வெளிப்படுத்தினார். உப்பின் தன்மைகளை குறித்து கடந்த சில நாட்களாக தியானித்தோம். அதில் கடைசியாக உப்பு சாரமற்று போகக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே சாரமற்று போன அநேக பொருட்களை மறுபடியும் சாரமேற்றி பயன்படுத்த முடியும். ஆனால் உப்பின் தன்மையானது மறுபடியும் சாரமேற்ற முடியாத ஒரு நிலையை அது பெற்றிருக்கிறதா இருக்கிறது. அதுபோல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் மனந்திரும்பி இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானம் பெற்று சாரமேற்றப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் இருக்கிறவன், அவன் தன்னுடைய சாரத்தை சரியாக பயன்படுத்தாமல் அதை அப்படியே வைத்திருப்பான் என்றால், அல்லது அதை வெளிக்காட்டாமல் இருப்பான் என்றால், அவருடைய சாரம் குறைந்து போய் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இடரலாக போய்விடும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படியே சாரம் இழந்த உப்பானது எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கும்? அதற்கென்று ஒரு தன்மையும் இருக்காது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை சாரமற்று இருப்பதினால்தான் அவர்கள் தங்களையும் பாதுகாக்க முடியவில்லை, தான் விசுவாசிக்கிற ஆண்டவருக்கும் அவர்களால் சாட்சியாக இருக்க முடியவில்லை. காரணம், அவர்கள் வாழ்க்கையிலே சாரத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். சாரத்தை இழந்த உப்பின் நிலையானது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வீடுகளில் கூட நாம் பார்க்கலாம், உப்பை வாங்கி அநேக காலங்கள் அதை பயன்படுத்தாமல் இருந்தால் அது நீர்த்து போய் தன் சாரத்தை இழந்து விடுவதை. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கை இழந்து போகாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய